நான் 3 வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடியாக. ஒரு 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு எலுமிச்சம்பழம், கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு மல்லி, 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 2 அழகு அரிசி எடுத்து வச்சுருக்கேன், பாசுமதி அரிசி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். முட்டைக்கு காரம் உரைக்கிறதெல்லாம் காரம் போட்டு எடுத்துக்கலாம். காரம் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். கலர் இது பண்ணி லைட்டாக கீரல் போட்டுக்கலாம். இப்போ தான் உள்ள உப்பு காரெல்லாம் குறைக்கும். அதேமாதிரி எல்லாம் முட்டை போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், நல்லா வதக்கி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1.5 போட்டுக்கிறேன். கேசரி பவுடர் போட்டுக்கலாம் கலர். புதினா மல்லி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி வந்து அரிசி போட்டுக்கலாம். 2 அழகு வச்சுருக்கேன். நல்லா வதக்கிட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி அளவாக ஊற்றிக்கலாம். 3 அழகு தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு தான் போட்டேன், 3 அழகு ஊற்றிக்கலாம். உப்பு இருக்கா பார்த்துக்கினே போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், உப்பு கம்மியாக இருக்குது. போட்டு நல்லா கலரி விட்டுன்னு மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து முட்டையை போட்டுக்கலாம். வந்து மூடி போட்டு 2 விசில் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். செஞ்சு முடிச்சாச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.